விர்ச்சா காட்டன் மேலூர் ரோடு சக்கந்தி. இது மில்லு இருந்த இடம், மேலூர் சக்கந்தி மில்லு இருந்த இடம். சக்கந்திட்டு அந்த இதை எடுத்து விர்ச்சா காட்டன்னு சுற்றி கேட்டு போட்டு சுற்றி கருங்கல்லால் காம்பவுண்ட் சுவர் எழுப்பி பூரா 60 அடி ரோடு. 60 அடி ரோடு. இது ஒரு டாக்டர் இது வீடு கட்டுறாங்க. இடம் வேணும்னா நாகேஸ்வரி ரியல் எஸ்டேட் அனுபவம். நாகேஸ்வரி ரியல் எஸ்டேட் அனுபவம். விர்ச்சா காட்டன் ஃபுல்லாக வீடுகள் நிறைய ஆகிட்டு இருக்கு. இடம் அருமையான இடம். ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா விர்ச்சா காட்டனில் வந்து ஒரு குடிநீர் பைப்பு, ஒரு சொட்டு நீர் பாசனம், ஒரு சொட்டு நீர் பாசனம் பைப் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 பைப்பு குழாய் கொடுத்துருக்காங்க. இப்போ கல்யாண மகால் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. என்ன ஃபங்க்ஷன் வச்சாலும் மகால் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்டியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலு புக்கிங்காக இருக்குது. மாலு இடம் வாங்கி கட்ட போகிறாங்க. மால் நாகேஸ்வரி ரியல் எஸ்டேட். நாகேஸ்வரி ரியல் எஸ்டேட் பாருங்கள். 60 அடி ரோடு. இது வந்து 60 அடி ரோடு. நைட்டில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ரோடு மாதிரி இருக்கும். லைட்டை பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மாதிரி இருக்கும் லைட்டு. பாருங்கள், எல்லாமே பூரா லைட்டு, லைட் வசதி எல்லாம் எந்த இது இல்லைன்னா விசாரிக்கிறேன். டேங்கரு, அங்கங்கே டேங்கு, தண்ணி வசதி எல்லாமே அமைத்து கொடுத்துருக்காங்க. 2 டேங்கு. எங்கே ஒரு வசதி இந்த மாதிரி பண்ணலை. சென்னையில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே இது நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் வேலுநாச்சியார் மண்ணு பிறந்த ஊர் சக்கந்தி. வேலுநாச்சியார் மண்ணு பிறந்த ஊர் சக்கந்தி. அதில் வந்து வேலுநாச்சியார் இடத்துல வந்து இந்த மில்லில் க்ளோஸ் பண்ணி போட்டிருக்காங்க. பொண்ணு விளைகிற பூமி. நீங்கள் லாக்கரில் பணம் இருந்தாலும் சரி, இதில் டெபாசிட்டில் பணம் இருந்தாலும் சரி, அந்த பணம் பாருங்கள் அப்படியே நீங்கள் 4 வருஷம் 3 லட்சம் போட்டிங்கன்னா 6 லட்சம் ஆகும். இது அப்படி இல்லை. இன்றைக்கி 3 லட்சம் போட்டிங்கன்னா 5 வருஷம்ட்டு பார்த்தீங்கன்னா 20 லட்சமாக மாறலாம், 50 லட்சமாக கூட மாறலாம். ஏன்னா இந்த ஏரியா டெவலப்மெண்ட் ஆக 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 நம்மளுடைய பணம் வேல்யூஷன் கூடிக்கிட்டே இருக்கும். முத்துராமலிங்க தேவர் சொன்னார், கச்சை நிலத்துக்கும் காவாலி பேருக்கும் காலம்னாரு. கச்சை நிலத்தில் போட்டு பாருங்கள். 1000 ரூபா போட்டால் இன்றைக்கி 50 லட்சமாக இருக்குது. லட்சம் போட்டது இன்றைக்கி பல கோடியாக இருக்குது. ஏன்னா இடம் ஒன்று தான். தங்க ரேட்டை காட்டி பல மடங்கு ரேட்டு கூடிக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் நாகேஸ்வரி ரியல் எஸ்டேட்டை அணுகுங்க. 94 89 15 35 17 அணுகுங்க. நல்ல இடங்கள், நல்ல தரமான இடங்களாக உங்களுக்கு வாங்கி கொடுக்கப்படும். அருமையான இடம். பொண்ணு விளைகிற பூமி இது. மண்ணு பொண்ணாகும், பொண்ணு தங்கமாகும், தங்கம் பல கோடியாகும், மில்லியன்களாகலாம். நீங்கள் வாங்கி போடுற இடத்த பொறுத்து. இடம் மெயினான இடம், அருமையான இடம். நாகேஸ்வரி ரியல் எஸ்டேட் அந்த தெரிஞ்சு வருங்க. அது வந்து மால் கட்டடம், ஆர்ச்சு எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். அதில் உங்களுக்கு அருமையான இடம், நல்ல இடம், தங்கமான இடம், பொண்ணு விளைகிற பூமி. ரோடை பாருங்கள். 60 அடி ரோடு. ஏர்போர்ட் ரோடு மாதிரி 60 அடி ரோடு வந்து 60 அடி ரோடு. இது நல்லா இருக்கும் ரோடு. 60 அடி ரோடு. நாகேஸ்வரி ரியல் எஸ்டேட். எங்கே இருந்தாலும் இந்தியாவில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு இடம் முடிச்சு கொடுக்கப்படும். அந்தமான்,
இந்தியா இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் சென்னையாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி, இடம் மெயினாக நிறைய. நீங்கள் பணம் போடுறீங்க, முதலீடு போடுறீங்க, நல்ல இடத்துல போடுங்க. நல்ல ரீவேல்யூ ஆகணும். நமக்கு அருமையானது. இந்த ஒரு டாக்டர் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் இடம் முடித்தாங்க, உடனே அதில் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. 2500 கொடுத்தோம்னா அவங்களே சதுரடி வீடாகவே கட்டி கொடுக்குறாங்க. இடம் வாங்கி நம்ம பணத்தை கொடுத்துட்டா வீடை கட்டி சாவியை கையில் கொடுத்துருவாங்க. எல்லா வசதியும் இருக்குது இங்கே, எல்லா வசதியும் இருக்குது. ஒரு 150 கோடி ரூபா ஒரு பிஸ்னஸ் வேறு எதில் வேணாலும் போடலாம்னு நினச்சிருக்கலாம். எல்லா மக்களும் நல்ல விதமாக இருக்கணும். அந்த பணத்தை இன்றைக்கி எத்தனையோ வங்கிகள், சிப்பண்டுகள் பணத்தை வாங்கி மோசடி பண்ணிடுறாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஒரு தொலைநோக்கு பார்வையோட இவர் இந்த இடத்துக்கார், இந்த ஓனரு, பிரிட்ஜா கார்டன் ஓனர். நாலு மக்கள் நல்லா இருக்கணும், பூமியில் பணத்தை போடணும், இடத்துல பணத்தை போடணும், இது ஒரு ஊரை ஆக்கணுன்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கியிருக்காரு. ஏன்னா எல்லாருக்கும் அந்த மனசு வராது. பிஸ்னஸ் மைண்டை செலவு பண்ணி இந்த வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாக்கள் வரும். எந்த அளவுக்கு மூளையை செலவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் உண்டு. உழைப்பால் உயர முடியாது பிஸ்னஸை. உழைப்பு, நேர்மை, நாணயம், பிஸ்னஸ் மூளையை செலவு பண்ணணும். ஒவ்வொருத்தரும் பணத்தை வச்சுருக்கவங்க இப்படி இடத்துகளில் மூளையை செலவு பண்ணி போடுங்க. இன்றைக்கி 2024, இது 2000 போட்டுட்டு ஒரு 2025, 2026 ஒரு 10 லட்சத்தை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாயை வந்து நிற்கலாம். 1 கோடியாக வந்து நிற்கலாம். 10 லட்ச ரூபா வந்து 1 கோடி ஆகலாம் டானவர்.